நலந்தானா. வணக்கம் நேயர்களே, நலந்தான நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் நலந்தான நிகழ்ச்சியூடாக உயர் குருதிய முக்கம் தொடர்பான நோய் நிலைமையை நாங்கள் பார்க்க போகின்றோம். இது தொடர்பான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக நமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ் கேதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்றைய இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த தொற்றா நோய்களால் ஏற்படுகின்ற மரணங்கள் அதிகரித்து செல்கின்றன. இதற்கு பல வகையான காரணங்கள், அதாவது ஒவ்வொருவரினுடைய நாளாந்த செயற்பாடுகள், உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சியின்மை போன்ற பல்வேறு விடயங்களை கூறுகின்ற பொழுதிலும் இந்த ஒவ்வொரு வேடங்களிலும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கை மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் கூட தொற்றா நோய்களால் ஏற்படுகின்ற மரணங்கள் அதிகரித்துத்தான் செல்கின்றது. மருத்துவம் தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ச்சியடைந்தாலும் இந்த தொற்றா நோய்களால் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்வதற்கு என்ன காரணம் டாக்டர்? அதாவது முன்பு இருந்தது போல் இல்லாமல் இப்போது நாங்கள் ஒரு உடல் உழைப்பை பயன்படுத்தாத ஒரு சொகுசான வாழ்வுக்கு பழகிக்கொண்டோம். இது செடெண்டரி லைஃப் என்று அழைப்பார்கள். முக்கியமாக நாங்கள் உடலை வருத்தி வேலை செய்வதில்லை. பெரும்பாலான மக்கள் பேங்க்லேயோ அல்லது ஒரு ஆஃபீஸ்லேயோ வேலை செய்கிறார்கள். ஆகவே அவர்கள் உடலை வருத்துவது குறைவு. முக்கியமாக நாங்கள் விளையாடுவதும் குறைந்துவிட்டு, இப்போது பள்ளி கூட பிள்ளைகளை பார்த்தால் கூட எப்போதும் படிப்பு என்று இருக்கிறார்களே தவிர இப்போ இருப்பது போல விளையாடுவது குறைவு. ஆகவே உடற்பயிற்சியின்மை, உடல் உழைத்து வேலை செய்யும் தன்மை இல்லாமல் போவதற்கு முக்கியமான காரணம் இந்த தொற்றா நோய்கள் வருவதற்கு முக்கிய காரணமாக அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் நமது உணவு பழக்கங்களும் ஒரு முக்கியமான காரணம். உதாரணமாக நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டுகள், ஜங்க் ஃபுட்டுகளை கூடுதலாக உண்கிறோம். முன்பு போல் இல்லாமல் மரக்கறிவைகள், பழங்கள் என்பது குறைவு. ஆகவே இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக அமைகின்றது. சரி, இப்போ நீங்கள் குறிப்பிடுவது போன்ற, அதாவது எங்களினுடைய பழக்க வழக்கங்கள், அதாவது இதற்கு முன்னர் நாங்கள் பார்க்கலாம், பல தசாப்தங்களுக்கு முன்னர் எங்களுடைய பெரியவர்கள், எங்களுடைய அப்பம்மாவாக இருந்தால் என்ன, தாத்தாவாக இருந்தால் என்ன, அவர்களினுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வேறாக இருந்திருக்கின்றது நாங்கள் பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய அறிவு வருகின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போன்று நாங்கள் என்று பார்க்கின்ற பொழுது தற்போது எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எங்களுடைய அம்மாக்களினுடைய காலத்திலிருந்தே அது மாறிவிட்டது. அந்த உணவு பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கின்றது. ஆனால் உடற்பயிற்சி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது இந்த நேரத்தோடு ஓடுகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. இதற்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த பொருளாதாரம். ஒரு குடும்பத்தில் இருவரும் உழைத்தால்தான் இந்த குடும்பத்தை கொண்டு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாது நாங்கள் பார்க்கலாம், அதாவது சிலர் இலங்கையிலேயே 2 வேலைக்கு செல்கின்ற ஒரு தன்மையும் காணப்படுகின்றது. அதற்கு இந்த பொருளாதாரம் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் நேரம் கிடைக்கின்ற பொழுது அவர்கள் உடற்பயிற்சி செய்யலாம் என்று பார்த்தால் அதற்கு வீட்டு வேலைகள், குழந்தைகளை பாடசாலைக்கு கொண்டு செல்வது என்று போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆனால் இவ்வாறானவர்களுக்கு இந்த உடற்பயிற்சி வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஏதாவது உடற்பயிற்சிகள் இருக்கின்றது, அல்லது ஒரு நாளைக்கு ஒருவர் எத்தனை தடவைகள் இந்த உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும்? ஆமாம், முக்கியமாக நாங்கள் இவர்கள் ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கின்றன, ஒருவர் ஒரு கிழமைக்கு 5 நாட்கள் ஆவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். முக்கியமாக அரை மணித்தியாலம், ஒரு நாளைக்கு அரை மணித்தியாலம் படி 5 நாட்களுக்கு, அதாவது 180 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்தால் போதுமானது. அப்படி ஆக அவர்களுக்கு நேரமின்மை இருந்தால் ஒரு நாளைக்கு 15 நிமிடம் கடுமையான உடற்பயிற்சி செய்யலாம். அதுவும் ஒரு 5 நாட்களுக்கு 75 நிமிடங்கள் செய்தாலே போதுமானது. ஆகவே இந்த நேரமின்மை என்பது நாங்கள் சொல்வதொழிய உண்மையில் ஒரு அரை மணித்தியாலம் ஒதுக்குவது பெரிய வேலை இல்லை. ஆகவே உடற்பயிற்சி செய்வது ஒரு பிரச்சனையாக இருக்காது. சரி, இவ்வாறு பயணிக்கின்ற பொழுது, ஒருவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு நோய் என்று வருகின்ற பொழுது தான் அவருக்கு அதனுடைய தாக்கம் வருகின்றது. ஆனால் ஒருவருக்கு உயர் குருதிய முக்கம் இருக்கின்றது என்றால் அதனை எவ்வாறு இனம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும்? முக்கியமாக பார்த்தோமாக இருந்தால் இந்த உயர் குருதிய முக்கம் என்பது எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் ஒருவரிடம் காணப்படக்கூடும். ஆக கூடுதலாக குருதிய முக்கம் கூடும்போது தான் அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆகவே ஒரு 20 வயதிற்கு பிறகு ஒவ்வொருவரும் தங்களுடைய குருதிய முக்கத்தை பரிசோதிக்க வேண்டும். ஒரு வைத்தியரை அணுகி நாங்கள் எமது ப்ரெஷரை அளந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை அப்படி நார்மலாக இருந்தால் ஒரு 3 வருடத்துக்கு அல்லது 5 வருடத்துக்கு ஒருக்காவது ப்ரெஷரை பார்த்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாகத்தான் நாங்கள்
ஒரு உயர்குருதிய முக்கம் அம்மாளுக்கு உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்வார்கள் ஸ்க்ரீனிங் என்று சொல்லி. அதாவது வருமுன் காக்கும் நடைமுறையாகும் இது. சரி, இப்போ உதாரணத்துக்கு டாக்டர் ஒரு 40 வயது அல்லது 30 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் ஒரு தடவை இந்த உயர்குருதி அமுக்கத்தை பரிசோதித்தால் 2-3 வருடங்களுக்கு பின்னர் பரிசோதித்ததில் பெரிய மாற்றங்கள் ஏற்படாதா? இல்லை, அதாவது 20 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஒரு 3-5 வருடத்துக்கு ஒருக்கா பார்த்து கொண்டால் காணும். 40 வயதுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் அவர்கள் குருதி அமுக்கத்தை பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக உங்களுக்கு சலரோகம் இல்லை உடற்பெருமன் இருந்தால் அதை விட குறைவான நேரத்துக்கு, அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கா குருதி அமுக்கத்தை பரிசோதித்து கொள்ள வேண்டும். சரி, இந்த உயர்குருதி அமுக்கம் ஒருவருக்கு வருவதற்கு என்ன காரணம்? அதாவது முக்கியமாக நான் குறிப்பிட்டது போல தொற்றா நோய்கள் என்று சொன்னால், இப்போ சலரோகமாக இருக்கட்டும், கொலஸ்ட்ரோலாக இருக்கட்டும், உயர்குருதி அமுக்கமாக இருக்கட்டும், அவை முக்கியமாக நாங்கள் எமது வாழ்க்கை நடைமுறைகளால் தான் ஏற்படுகின்றது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் நாம் உடற்பயிற்சி செய்வதில்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதிகமாக உணவுகளை எடுக்கிறோம். முக்கியமாக மாச்சத்துள்ள உணவுகள், இனிப்பு வகைகள், கொழுப்பு வகைகளை அதிகமாக உண்கின்றோம். இதன்போது எமது உடல் நிறையில் அதிகரிப்பு ஏற்படுகின்றது. நிறை அதிகரிக்கும் போது இந்த தொற்றா நோய்கள் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பம் கூடுதலாக ஏற்படுகின்றது. இதை விட உடற்பயிற்சி செய்யாமையும் ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. சரி டாக்டர், இப்போ ஒரு உயர்குருதி அமுக்கம் இருக்கின்ற ஒருவர் ஒரு நீரிழிவு நோயாளியாக இருந்தால் அது எவ்வாறான ஒரு பாதிப்பை எவருக்கு கொண்டு? அதாவது 2 வருத்தங்களும் நமது உடல் அவயவங்களை தாக்கக்கூடியவை. இவை ஒரு அடிட்டிவ் எஃபெக்ட் ஒன்று இருக்குது. அதாவது உயர்குருதி அமுக்கம் உள்ளவருக்கு சலரோகம் இருந்தால் அவர்களுக்கு பாதிப்பு மிக அதிகமாக ஏற்படும். முக்கியமாக இப்போ ஒரு சாதாரண மனிதரை விட மாரடைப்பு அல்லது ஒரு பாரிசவாதம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் ஒரு உயர்குருதி அமுக்கம் உள்ளவருக்கு இருக்கின்றது. அதைவிட ஒருவருக்கு சலரோகம் அதனுடன் இருந்தால் அவருக்கு பல மடங்கு ரிஸ்க் இருக்குது. அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக காணப்படுகின்றது. சரி, இந்த உயர்குருதி அமுக்கம் டாக்டர் பரம்பரையாக வரக்கூடிய சந்தர்ப்பம்? ஆமாம், நான் முதல் குறிப்பிட்டது போல் உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சியின்மை தான் பிரதான காரணங்கள். ஆனால் பாரம்பரிய காரணங்களும் ஓரளவு செல்வாக்கு செலுத்துகின்றன. அதாவது உங்களுடைய பெற்றோருக்கு இந்த உயர்குருதி அமுக்கம் காணப்பட்டால் உங்களுக்கு அது வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக காணப்படுகின்றது. சரி, அவ்வாறு பெற்றோர் ஒருவருக்கு தாய்க்காக இருந்தால் என்ன, அல்லது தந்தைக்காக இருந்தால் என்ன, இவ்வாறு உயர்குருதி அமுக்கம் இருந்தால் பிள்ளைகள் எந்த வயதிலிருந்து அதற்கான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும்? அவர்கள் 20 வயதுக்கு பிறகு பரிசோதனைகளை செய்தால் போதுமானது. என்றால் இது எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லுவார்கள். அதாவது நமது வாழ்க்கை நடைமுறைகள் மற்றும் பாரம்பரிய காரணங்களால் ஏற்படுகின்ற ப்ரெஷரை எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லுவார்கள். அது மேலே சிறு வயதில் ஏற்படுவதில்லை. ஒரு 20 வயதுக்கு பிறகு நாங்கள் எங்களை பரிசோதித்து கொண்டால் போதுமானது. சரி, இந்த உயர்குருதி அமுக்கம் இப்போது இந்த மருத்துவத்தில் எவ்வளவோ வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எனவே இந்த உயர்குருதி அமுக்கத்துக்கான சிகிச்சை முறைகள் எவ்வாறானதாக இருக்கின்றது? ஆமாம், இது முதலாவது நாங்கள் ஒரு ஆளுக்கு உயர்குருதி அமுக்கம் இருப்பதா என்று பார்த்தோம் என்றால் அது மிகவும் அதிகமாக காணப்பட்டால் நாங்கள் மருந்துகளை உடனடியாக ஆரம்பிப்போம். முக்கியமாக 160-100, அதாவது சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் 160 கூடவாகவோ இல்லை டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் 100 விட கூடுதலாக இருந்தால் நாங்கள் உடனடியாக மருந்தை தொடங்குவோம். ஆனால் அப்படி இல்லாமல் அதை விட குறைவாக 140-90 விட கூடுதலாக காணப்பட்டால் அவர்களுக்கு முதலில் உடற்பயிற்சி, உணவு பழக்கங்களைத்தான் நாங்கள் முதலில் போதிப்போம். அப்படி நாங்கள் போதித்து அதில் நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு பிறகு திருப்பி ப்ரெஷரை பார்த்து அது குறையாமல் இருந்தால் தான் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். முக்கியமாக நான் குடிக்கின்ற மருந்துகள் பல வகையான மருந்துகள் உள்ளன. அவற்றை நாங்கள் பாவிப்பதன் மூலமாக அது குருதி அமுக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கொள்ளணும். சரி, இப்போ ஆரம்ப நிலையில் இந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த ஆரம்ப நிலையில் உயர் குருதி அமுக்கம் வருகின்ற பொழுது சீரான உணவு பழக்க வழக்கம், அதே போன்று சீரான உடற்பயிற்சியை ஒருவர் மேற்கொண்டுவார்கள் இருந்தால் மருந்தை எடுத்துக்கொள்ளாது தொடர்ச்சியாக இந்த உயர்குருதி அமுக்கத்தை பேண முடியும். ஆமாம், நிச்சயமாக. அதாவது நான் முன் குறிப்பிட்ட போல உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சி என்பதை கிரமமாக கைவிடாத தொடர்ந்தார்களாக இருந்தால் அவர்களுக்கு ப்ரெஷரை ஓரளவு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது, வளர வளர ஒரு ஆள் வயது போக போக ப்ரெஷர் சாதுவாக கூட தான் பார்க்கிறது. ஆகவே பிற்காலத்தில் அவர்களுக்கு ப்ரெஷர் ஏற்படலாம். ஆனால் கூடுமான அளவு நாங்கள் ப்ரெஷர் ஏற்படுவதையும் அதன் விளைவுகளையும் நாங்கள் உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு மூலமாக கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முடியும். சரி, இந்த
ஒருவருக்கு உயர் குருதி அமுக்கம் இருக்கின்ற பொழுது அது எவ்வாறான வேறு நோய் நிலைமைகளை அவருக்கு கொண்டிருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது? அதாவது இந்த ப்ரெஷர், சலரோகம், கொலஸ்ட்ரால் என்பவை நமது குருதி குழாய்களில் பாரதூரமான பாதிப்பு ஏற்படுகின்றன. அத்ரஸ்க்ளிரோசிஸ் என்று சொல்லுவார், அதாவது கொழுப்பு படிவு ஏற்படுகின்றது. இவ்வாறு கொழுப்பு படிவு ஏற்படும் போது இதயத்துக்கு போகின்ற முடியுறு நாடிகளில் கொழுப்பு படிவு ஏற்பட்டால் அவர்களுக்கு அஞ்சைனா, மாரடைப்பு போன்ற விளைவுகள் ஏற்படலாம். இதனால் அவர்களுக்கு இருதய செயலிழப்பும் ஏற்படலாம். இதைவிட எங்களுக்கு மூளைக்கு செல்லும் குருதி குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டால் அவருக்கு பாரிசவாதம் ஏற்படலாம். இதைவிட காலுக்கு செல்கின்ற குருதி குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டால் அவருக்கு பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் என்ற ஒரு நோய் ஏற்படும். அதாவது குருதி குழாய்களில் அடைப்பு ஏற்படலாம். இதன் மூலம் அவர்களுக்கு காலில் மாறாத புண்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இதைவிட குருதிக்கு போகும் இரத்த குழாய்களில் உயர் குருதி அமுக்கம் காரணமாக வெடிப்பு ஏற்படலாம். இதனால் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் பெறும். அது ஒரு பாரிசவாதம், இரத்தம் கசீரால் ஏற்பட்ட பாரிசவாதம். இதைவிட பெருநாடி, அதாவது அயோட்டா எனப்படுகின்ற நாடி இருதயத்திலிருந்து வலிக்கிறது. இதில் அனியூரிசம் என்ற விரிவடைகிற தன்மையும் ஏற்படலாம். அதை டிசெக்ஷன் என்று சொல்கிற வெடிப்பு தன்மையும் ஏற்படலாம். இதெல்லாம் பாரதூரமான பிரச்சனைகள். இவையெல்லாம் உயர் குருதி அமுக்கத்தால் ஏற்படுகின்ற விளைவுகள். இதை விட நேரடியாக எங்களோட சிறுநீரகத்தில் தாக்கம் ஏற்படுகின்றது. இதனால் சிறுநீரக செயலிழப்பும் உயர் குருதி அமுக்கம் உள்ளவர்களுக்கு ஏற்படலாம். சார் டாக்டர், இப்போ இதுக்கு முன்னே நாங்கள் பார்த்துருக்கணும், அதாவது உயர் குருதி அமுக்கம் என்றால் என்ன, அது ஏன் வருகின்றது, பாரம்பரியமாக வருகின்ற பொழுது அது அதனுடன் தொடர்புடையவர்கள் எவ்வாறு தங்களுடைய உடல்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் இதற்கு முன்னர் கூறிய ஒரு விடயம், அதாவது இந்த உயர் குருதி அமுக்கம் அதனால் இந்த சிறுநீரக பாதிக்கப்படுகின்ற ஒரு தன்மை, இது ஆரம்பத்திலேயே இனங்கண்டு கொண்டால், அதாவது நாங்கள் பொதுவாக வேறு ஒரு வருத்தத்துக்கென்று செல்கின்ற பொழுது நாங்கள் அதனை இனங்கண்டு கொள்ள முன்னர் நாங்கள் எங்களுக்கு உயர் குருதி அமுக்கம் இருக்குது என்று கூறினால் அதனை எங்களுடைய சிறுநீரகம் பாதிக்காதவாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா? ஆமாம், நிச்சயமாக. அதாவது உயர் குருதி அமுக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்பு சிறுநீரக செயலிழப்பு. இதை நாங்கள் நேர காலத்துக்கு கண்டுபிடித்தோமா, அதாவது உயர் குருதி அமுக்கம் நமக்கு ஏற்படுகின்றது என்று தெரிந்து கொண்டால் நமது மருந்துகள் மூலமாக அல்லது உணவு கட்டுப்பாடு மூலமாக குருதி அமுக்கத்தை குறைத்தால் அதிலிருந்து விடுபட முடியும். அது மட்டுமில்லாமல் இந்த மாரடைப்பு, பாரிசவாதம் போன்ற பல வருத்தங்கள் தராமல் இதன் மூலம் தடுத்து கொள்ள முடியும். சரி, இப்போ பொதுவாக இந்த உயர் குருதி அமுக்கத்துக்கு எடுத்துக்கொள்கின்ற மாத்திரைகளை ஒருவர் தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அல்லது சரி ஓகே எனக்கு ப்ரெஷர் நார்மல் ஆகிட்டு தான் என்று அவர்கள் அந்த மாத்திரைகளை நிறுத்தி கொள்ளலாமா? நல்ல கேள்வி. அதாவது இந்த சமுதாயத்தில் காணப்படும் பெரிய பிரச்சனை என்னென்றால், அதாவது அறிகுறி இருக்கும்போது வருவார்கள், ப்ரெஷர் கூடன்றவுடனே பயத்தில் அவர்கள் மருந்தெடுப்பார்கள். பிறகு அவர்கள் இந்த அறிகுறிகள் ஏதும் இல்லாத நேரத்தில் வேறு யார்டைம் ப்ரெஷரை பார்த்து ப்ரெஷர் நார்மல் ஆகிவிட்டது என்று சொல்லி மருந்தை நிப்பாட்டுகின்றார்கள். இது ஒரு பிரச்சனை. அதாவது வைத்தியரின் ஆலோசனை இல்லாமல் எக்காரணத்து கொண்டும் மருந்துகளை எடுக்காமல் தவிர்க்கக்கூடாது. அது மட்டுமே உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடையும் தொடர்ச்சியாக கடைப்பிடிக்க வேண்டும். இதை நாங்கள் கொஞ்ச காலத்துக்கு செய்து கொண்டு விடுவதன் மூலமாக நாங்கள் இந்த நோயிலிருந்து விடுபட முடியாது. ஆகவே நாங்கள் கட்டாயமாக ஒரு வைத்தியரை அணுகி 3 மாதத்துக்கு ஒருக்காவது ஒரு வைத்தியரை அணுகி ப்ரெஷரை செக் பண்ணி மருந்துகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அவ்வாறு இந்த ப்ரெஷர் இருக்கின்ற ஒருவர் அதற்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டு அதன் பின்னர் ப்ரெஷர் நார்மலாகிவிட்டது என்று அவர் அந்த மருந்து மாத்திரைகளை நிறுத்துவதனூடாக அது அவருக்கு எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும், அல்லது அவர் சார்ந்த உடலில் வேறு ஏதாவது அங்கங்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? ஆமாம். அதாவது நாங்கள் முதல் குறிப்பிட்டது போல எல்லா பிரச்சனைகளும் மீண்டும் வரக்கூடும். அது நாங்கள் மருந்தெடுக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பை தவிர மருந்தை நிப்பாட்டின பிறகு மாரடைப்பு, பாரிசவாதம், சிறுநீரக செயலிழப்பு எல்லாமே திருப்ப வந்துவிடும். ஆகவே மருந்தை எக்காரணத்து கொண்டும் நிப்பாட்டக்கூடாது, வைத்தியர் ஆலோசனை இல்லாமல். சரி, இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் பார்க்கலாம் டாக்டர், அதாவது இந்த பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் இதற்கு முன்னர் அவர்களுக்கு அந்த உயர் குருதி அமுக்கம் இருந்திருக்காது, ஆனால் கருத்தரித்ததன் பின்னர் அவர்களுக்கு இந்த உயர் குருதி அமுக்கம் வருகின்ற ஒரு சிலருக்கு தன்மை காணப்படுகிறது. இது அவர்களுக்கு நீண்ட காலமாக, அதாவது குழந்தை பிரசவித்ததின் பின்னரும் இருக்குமா, அல்லது அந்த குழந்தை பெறுகின்ற அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் இருக்குமா? ஆமாம். அதாவது ஒரு கர்ப்ப காலத்தில் ப்ரெஷர் இருக்குதுன்னால் நீங்கள் குறிப்பிட்டது போல் முதலே அவர்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கலாம். அதாவது இப்போ பொதுவாக நாங்கள் குழந்தை வயிற்றில் தங்கின உடனே நாங்கள் போய் டாக்டரை சந்திப்போம்.
அதன்போது அவர் ப்ரெஷரை பார்த்து ப்ரெஷர் கூடுதலாக இருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே ப்ரெஷர் உள்ளதுன்று தான் அர்த்தம். அதாவது 20 கிழமைக்கு பிறகு முதல் தடவையாக உங்களுக்கு ப்ரெஷர் ஏற்பட்டால் அது கர்ப்ப காலத்தில் ஏற்படும் ப்ரெஷர் நோய். இது சில ஹோமோன்ஸால் ஏற்படுகின்றது. உடலில் சுரக்கப்படும் ஹோமோன்ஸால், கருப்பையிலேருந்து சுரக்கப்படும் ஹோமோன்ஸால், மற்றது சில இரத்த குழாய்கள் ஏற்பட ப்ளசண்டான சொல்லப்படும் அந்த குருதி போகும் இடத்தில் ஏற்படுற குருதி குழாயில் ஏற்பட அடைப்பு போன்ற காரணங்களால் இந்த ப்ரெஷர் ஏற்படுகின்றது. இது 20 கிழமைக்கு பிறகு தான் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் குழந்தை பேருக்கு பிறகு இந்த ப்ரெஷர் மறைந்துவிடும். அந்த ப்ரெஷர் குழந்தைகளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இப்போ ப்ரெஷர் காணப்படும் போது குழந்தைகளின் வளர்ச்சி பாதிக்கப்படலாம். அதேபோல் கர்ப்பப்பை ப்ளசண்டாக இருந்து பிரிஞ்சு அப்டப்ஷியோன்னு சொல்வார்கள். அதனால் குருதி பெருப்பு ஏற்படலாம். பல காம்ப்ளிகேஷன் ஏற்படலாம். ப்ரெஷர் அதிகரித்தால் தாய்க்கு வலிப்பு போன்ற நிலைமைகள் ஏற்படலாம், கோமா ஏற்படலாம். ஆகவே உயிருக்கு ஆபத்தான நிலைமைகளும் ஏற்படலாம். ஆகவே இது சம்பந்தமான விழிப்புணர்வு மிக முக்கியமானது. நீங்கள் குறிப்பிட்டது போன்ற டாக்டர், அதாவது இந்த குழந்தை பிறந்ததன் பின்னர் சிலருக்கு இந்த ப்ரெஷர் இல்லாமல் போகலாம். ஆனால் அதற்கு பின்னரும் சிலர் இவ்வாறான அதாவது எங்களுக்கு முதல் இந்த ப்ரெஷர் இல்லை, ஆனால் குழந்தை பிறந்ததன் பின்னர் அதாவது கர்ப்ப காலத்தில் ஏற்பட்ட இந்த ப்ரெஷர் தொடர்ந்து வருவதாக கூறுகின்றார்களே. அதாவது அவர்களுக்கு ஏற்கனவே அந்த டெண்டன்சி ஒன்று இருக்கக்கூடும். அதாவது ஒரு பாரம்பரிய காரணங்களாலேயோ அல்லது உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சியின்மை போன்றவற்றாலேயோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் அப்படி ஏற்படும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் ப்ரெஷர் கூடுமான முக்கியமாக இது மறைந்துவிடும். அது இந்த உடலில் ஏற்படும் மாற்றங்களால் ஏற்படுகிறது. கர்ப்ப காலத்தில் ஏற்படும் மாற்றங்களால் ஏற்படும் ப்ரெஷர் குழந்தை பிரசவித்த பின்பு முக்கியமாக 6 கிழமைக்குள் அது மறைந்துவிடும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது முக்கியமான ஒரு விடயம், அதாவது இந்த கருத்தரித்திருக்கின்ற பெண்கள் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் அது குழந்தைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். ஆனால் சிலர் இன்று வரை நமது இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. அதாவது குழந்தை வயிற்றில் இருக்கின்ற பொழுது பெரியவர்கள் கூறுவார்கள், கண்ட மருந்துகளையும் பாவிக்கக்கூடாது, அது குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், நிச்சயமாக. அதாவது சில குருதி அமுக்கத்துக்கு கொடுக்கப்படுற மருந்துகள் தாய்க்கும் பிள்ளைக்கும் கூடாது. ஆகவே நிச்சயமாக நீங்கள் வைத்தியரை அணுகி அவர் மூலமாக இந்த மருந்துகளை ஏற்கனவே நீங்கள் ப்ரெஷர் மருந்தை எடுப்பவராக இருந்தால் அது சம்பந்தமாக நீங்கள் மகப்பேற்று நிபுணருடன் ஆலோசித்து அந்த மருந்துகளை மாற்றிக்கொள்ளும். அது மட்டுமில்லாமல் நீங்கள் கருத்தரிக்க போகிறீர்கள் என்று தெரிந்தாலே நீங்கள் அப்படி ஒரு பிளானிங் இருந்தால் ஒரு வைத்திய நிபுணரை அல்லது ஒரு மகப்பேற்று நிபுணரை அணுகி அவர்களின் ஆலோசனையுடன் கருத்தரித்தால் நல்லது. முக்கியமாக ப்ரெஷர், செலரோகம் போன்ற வருத்தங்கள் உள்ளவர்கள் இவ்வாறு செய்து கொள்வது நல்லது. ஏனென்றால் பிள்ளை தங்கிய பிறகு முதல் 12 கிழமைக்குள் அந்த அவயவங்கள் தோன்றுகின்ற காலம். அந்த காலத்தில் மருந்துகளை நாங்கள் கண்டபடி எடுத்தால் நமக்கு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆகவே முதலே நாங்கள் சேனல் பண்ணி அல்லது ஒரு வைத்தியசாலையை அணுகி நாங்கள் பரிசோதித்து கொள்ள மூலமாகவும் ஆலோசனை பெறுவதன் மூலமாகவும் இத்தகைய விளைவுகளை தவிர்த்து கொள்ள முடியும். சரி, நீங்கள் இதுக்கு முன்னர் கூறுகிறவுடைய அதாவது எங்களுடைய இந்த இரத்த நாளங்களில் கொழுப்புகள் படுகின்றது. அதனால் இந்த ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் தன்மை அதிகமாக இருக்கின்ற எங்களுடைய இதயத்துக்கு செல்கின்ற நரம்புகள், அதே போன்று காலுக்கு செல்கின்ற நரம்புகள், மூளைக்கு செல்கின்ற நரம்புகளில் இந்த கொழுப்புகள் படிவதால் எவ்வாறான பாதிப்புகள், பக்கவாதம் முதற்கொண்டு எவ்வாறான நோய் நிலைமைகள் வரும் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் இது அதாவது இந்த கடினமாக இந்த கொழுப்புகள் சேர்வதனூடாக அது எவ்வாறான பாதிப்புகள், அதாவது திடீரென்று ஒருவர், அதாவது நாங்கள் பார்க்கலாம் இன்றைய இந்த காலகட்டத்தில் நல்ல இளைஞனாக இருப்பார், நல்ல சுகதேகியாக இருப்பார், பார்த்தால் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனார் என்று கூறுகின்றார்கள். இவ்வாறு திடீர் தொற்று நோய்களால், அதாவது இந்த ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்களால் இறப்பதற்கு அது எவ்வாறான நோய் நிலைமை, அதாவது எந்த படிநிலைகளில் இவ்வாறான தன்மை வருகின்றது? அதாவது இந்த அத்தெரோஸ்க்ளரோசிஸ் அல்லது கொழுப்பு படிவு பல வருடங்கள், பல தசாப்தங்களாக ஒரு வழியில் ஏற்படும். அது கண்டுபிடித்திருக்கிறார் ஒரு 8 தொடக்கம் 12 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளிலேயே அந்த கொழுப்பு படிவு பெருநாடியில் ஏற்படுகின்றது என்று. ஆக இது நீண்ட கால ஒரு ப்ராப்ளம். அதாவது நீண்ட காலத்துக்கு இந்த தாக்கம் ஏற்பட்டு கடைசியில் எங்களுக்கு அறியாமலே இது ஏற்படும். ஆகவே இது கடைசி நேரத்தில் தான் நாங்கள் கண்டுபிடிப்போம் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, எல்லோரும் ஸ்ட்ரோக் வந்த பிறகு தான் நாங்கள் கண்டுபிடிப்போம். ஆகவே அதுதான் முக்கியமானது என்னென்றால் ஒரு ஸ்க்ரீனிங். அதாவது 20 வயதுக்கு பிறகு எல்லோரும் தனது
குருதி, இந்த சுகரின் அளவு, அடுத்தது ப்ரெஷர், அடுத்தது கொலஸ்ட்ராலின் அளவு, இந்த 3 விஷயத்தையும் கட்டாயமாக செக் பண்ணணும். இதன் மூலமாக நாங்கள் நேர காலத்துக்கு இதை கண்டுபிடித்தால் நாங்கள் இவ்வாறான மரணங்கள் ஏற்படுவதை தடுத்துக்கொள்ள முடியும். சரி, ஓகே. இதுக்கு முன்னே நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த 40+க்கு பிறகு தான் நாங்கள் மருத்துவ அறிக்கைகளை அல்லது மருத்துவ பரிசோதனைகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருந்து படிப்படியாக அது 30+ ஆகி இப்போது 20+ ஆகி இருக்கின்றது. ஆனால் நீங்கள் கூறுகின்ற இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது, அதாவது எங்களுடைய இந்த இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது 8 வயதிலிருந்து 12 வயதிலிருந்து ஆரம்பிக்கின்றது. ஒரு பல தசாப்தங்களின் பின்னர் தான் அதனுடைய தாக்கம் தெரிய வருகின்றது ஒரு மனிதருக்கு. ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் கூட இதை நீங்கள் சுட்டி காட்டியிருந்தீர்கள், அதாவது இந்த எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற, அதாவது பல துரித உணவகங்கள் தற்பொழுது நம்மை சுற்றி இருக்கின்றன. ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம், பொதுவாக நாங்கள் ஒரு உணவகத்துக்கு சாப்பிட போனால் சிறுவர்களே இந்த துரித உணவகங்களை, ஃபாஸ்ட் ஃபுட்டை விரும்பி சாப்பிடுகின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. அப்படி எல்லாது போனாலும் அவர்கள் தங்களுடைய பெற்றோரிடம் இதனை விரும்பி கேட்கின்ற பொழுது, அவர்கள் பணியை முடித்து வீடு செல்கின்ற பொழுது அவ்வாறான உணவு பண்டங்களை வேண்டி செல்கின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. எனவே அவர்கள் 4, 5, 6 வயதுகளிலிருந்தே இவ்வாறான துரித உணவுகளுக்கு அடிமையாகின்றனர். எனவே இவ்வாறான ஒரு நிலைமை, அதாவது நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர் கூட இந்த துரித உணவகங்கள் எவ்வாறு இந்த பிள்ளைகளை அறியாமல், அதாவது சைலண்ட் கில்லர் என்று கூறுவார்கள், தாங்களே தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விஷத்தை கொடுப்பது போன்ற ஒரு நிலைமை. எனவே அவ்வாறான பெற்றோருக்கு உங்களுடைய அறிவுரை எவ்வாறானதாக இருக்கின்றது? உண்மையில் பார்க்க போனால் இது இந்த இந்திய காலகட்டத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக ஏற்பட்டுள்ளது. நீங்கள் முதல் குறிப்பிட்டது போல தாய் தந்தை இருவருமே வேலைக்கு செல்கின்றார்கள். வேலை முடிந்த பிறகு அவர்களுக்கு பாடசாலைக்கு, மேலதிக வகுப்புகளுக்கு ஏற்றி இறக்கும் வேலை. ஆக வீட்டில் சமைக்கிறது கொஞ்சம் அவர்களுக்கு கடினமான நிலையை காணப்படும். இதனால் அவர்கள் கடைகள்லையோ அல்லது ஃபாஸ்ட் ஃபுட்டுகள்லையோ உணவுகளை வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். ஆக இது ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் உள்ளது. கூடுமான அளவு வீட்டில் சமைப்பது, நல்ல மரக்கறிகள், கீரை வகைகள், பருப்பு, பழ வகைகள், இவற்றை நாங்கள் பிள்ளைகளுக்கு கூடுதலான அளவு கொடுக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் உடற்பயிற்சி மிக முக்கியமானது. அதையும் நாங்கள் என்கரேஜ் பண்ணணும். இப்போ நாங்கள் கூடுதலாக நாங்கள் ஒரு பழக்கம் உள்ளது, பிள்ளை ஸ்கூலில் விளையாடினால் கூட அது பாடங்களை பாதிக்கின்றது ஒரு தவறான அபிப்பிராயம் உள்ளது. ஆகவே நீங்கள் மேலதிக நேரம் இல்லாட்டியும் ஸ்கூல்லையாவது நீங்கள் பிள்ளைகளை விளையாட விடுங்கள். அதுதான் எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. சின்ன பிள்ளைகள் அவர்கள் விளையாடாமல் இருக்கிறது பெரிய பிரச்சனை. ஒரு குழந்தை, அதாவது ஒரு 13 வயது பிள்ளை 1 மணித்தியாலத்துக்காவது கட்டாயம் உடற்பயிற்சியில் விளையாட்டில் ஈடுபடணும் ஒவ்வொரு நாளும். வளர்ந்தவருக்கு அது அரை மணித்தியாலம் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அது 1 மணித்தியாலம் விளையாட்டு. ஆகவே இது போதுமான பிள்ளைகளுக்கு கிடைப்பதில்லை, கூடுதலான பிள்ளைகளுக்கு இது கிடைப்பதில்லை. ஆக இதுகளை நாங்கள் என்கரேஜ் பண்ணோம். சரி, இந்த பொதுவாக இந்த பார்க்கலாம் டாக்டர், அதாவது இந்த ப்ரெஷர், அதாவது சொல்லுவார்கள், அதாவது யாரை எடுத்துக்கொண்டாலும் சொல்லுவார்கள், சும்மா எனக்கு ப்ரெஷரை ஏற்றாத, ப்ரெஷரை கூட்டாது என்று கதைக்கின்ற பொழுது கூறுவார்கள். ஆனால் நாங்கள் பார்க்கலாம், இந்த பிள்ளைகளை நீங்கள் இந்த பிள்ளைகள் தொடர்பில் நீங்கள் கூறியதால் நான் இதை கேட்கின்றேன். பாடசாலை, அதை போன்று பாடசாலை முடிந்தால் தனியார் வகுப்புகள், அதன் பின்னர் தற்போது ஜூம், அதன் பின்னர் வீட்டு பணிகள், வீட்டு வேலைகள், வீட்டு பாடங்கள் என்று பிள்ளைகள் அவர்களும் ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்றார்கள். இவ்வாறானவர்களுக்கும் உங்களுடைய கருத்து எவ்வாறு? நிச்சயமாக அது பேரதுரமான பிரச்சனையை தோற்றுவிக்கிறது. அதாவது எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு உள்ளத்தில் ஏற்படுற அழுத்தம் ஒன்று நமது தொற்றா நோய்களுக்கு முக்கியமான காரணம். டயபெட்டிஸாக இருக்கலாம், கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம். நமது மன அழுத்தங்கள் நம்மை பாதிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் போதிய நித்திரை, போதிய உறக்கமின்மையும் ஒரு முக்கியமான காரணம். வளர்ந்தொருவர் கடைசி ஒரு 8 மணித்தியாலமாவது கட்டாயம் நித்திரை கொள்ள வேண்டும். இதை நாங்கள் குறைப்பமாக இருந்தால் நமக்கு பல நோய்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது. ஆகவே எங்களோட பிள்ளைகளை ப்ரெஸ் பண்ணாமல் வைத்திருக்க வேண்டும். முக்கியமாக A-level என்ற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், அதுக்கு கட்டாயம் அந்த காலத்தில் படிக்கத்தான் வேணும். ஆனால் நாங்கள் இப்போ பார்த்தோம்னா ஸ்காலர்ஷிப்பில் இருந்து 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு பிள்ளைகளை நாங்கள் வருத்தி படிக்க வைக்கின்றோம். இது மிகவும் தவறானது. அவருடைய ஆளுமையை இது பாதிக்கும். நிச்சயமாக ஒரு விளையாட்டோ அல்லது தோல்வியை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வளர்வதற்கு இந்த விளையாட்டுகள் பெரிதும் உதவுகின்றன. இப்போ படிப்பு எடுத்தால் என்னத்திலையும் ஒரு தோல்வி மனப்பான்மை ஒன்று, தோல்வி நிலை ஒன்று ஏற்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஒன்று ஏற்படும். இது விளையாட்டின் போது இது சாதாரணமாக ஏற்படுகின்றது. இதை நாங்கள் நிப்பாட்டினோம் என்றால் பிள்ளைக்கு அது பிற்காலத்தில் பெரிய தோல்வி ஒன்று ஏற்படும் போது தற்கொலைக்கு முயற்சிக்கிற மாதிரியான நிலைமைகளும் ஏற்படலாம். ஆகவே நாங்கள் கூடுமான அளவு பிள்ளைகளை விளையாட விடணும்.
அவர்களை தோல்விகளை ஏற்றுக்கொள்கிற மனப்பாக்குவத்துக்கு கொண்டு வரவும். அது மிகவும் முக்கியமானது. இது மாணவர்கள். ஆனால் சில தொழில்துறையினரும் இவ்வாறான மன அழுத்தத்துக்குள்ளாகின்றார்கள். அவ்வாறான தொழில்துறையில் இருப்பவர்கள் அதாவது நீங்கள் உங்களிடம் வருகின்ற நோயாளர்களில் எந்த தொழில்துறையில் இருப்பவர்கள் கூடுதலாக இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுகின்றார்கள்? முக்கியமாக எல்லா துறைகள்லையும், அது என்ன மருத்துவத்துறையாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், பேங்கில் வேலை செய்ய இருப்பார்களாக இருப்பாலும் அவர்களுக்கு அந்த மன அழுத்தம் பொதுவானது. அந்த மன அழுத்தம் இந்த தொற்றா நோய்களுக்கு முக்கிய காரணம். இதிலிருந்து விடுவதற்காக நாங்கள் ஒரு மனதை ஆறுதல் படுத்தி கொள்ள வேண்டும். இதற்கு பல வழிகள் உண்டு. தியானம், கோயில் வழிபாடுகள், மற்றது ஆழ்ந்து மூச்செடுத்து விடுதல். ஒரு 5 நிமிடத்துக்காவது ஆழமான மூச்செடுத்து விடுவதன் மூலமாக நமது மனதை ஒருமைப்படுத்தி சாந்தப்படுத்தி கொள்ள முடியும். இதன் மூலமாக நாங்கள் எங்களை இந்த வருத்தங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். சார், டாக்டர், அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இந்த தொற்றா நோய்கள், அதாவது நீரிழிவு, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இவ்வாறான இந்த நோய் நிலைமைகள் இருப்பவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பதனூடாக நாளாந்த தங்களுடைய செயற்பாடுகள், அதாவது உடற்பயிற்சியாக இருந்தால் என்ன, உணவு பழக்க வழக்கமாக இருந்தால் என்ன, எவ்வாறான ஒரு மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதனூடாக விளங்கியிருக்கும். ஆனால் இந்த நீங்கள் கூறிய ஒரு விடயத்தில் இருந்து நான் கேட்கிறேன். அதாவது இந்த ஒருவர் நாளாந்தம் வளர்ந்தவராக இருந்தால் 8 மணி நேரம் நித்திரை கொள்ள வேண்டும் என்று. ஆனால் இரவு நேர பணி செய்பவர்கள் பலர் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றார்கள். அதே போன்று இரவு நேரங்களில் பேருந்து செலுத்துபவர்கள் அல்லது வாகனத்தில் பயணிப்பவர்கள், அதாவது இரவு நேரங்களில் தான் நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் செல்வதாக இருந்தால் என்ன, யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வருவதாக இருந்தால் அல்லது வேறு மாவட்டங்களுக்கு செல்வதாக இருந்தால் என்ன, நாங்கள் கூடுதலாக இரவு பயணங்களை தான் மேற்கொள்கின்றோம். அதே போன்று இந்த அத்தியாவசிய பொருட்களாக இருந்தால் என்ன, அவர்கள் இந்த இரவு வேளைகளில் தான் அதனை எடுத்து வருகின்ற ஒரு சந்தர்ப்பம் காணும். அவ்வாறான தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய கருத்து எவ்வாறானதாக இருக்கின்றது? அது சிலவரை தவிர்க்க முடியாது. இப்போ ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருந்தால் என்ன, இல்லை ஒரு டிரைவராக இருந்தால் என்ன, அது தவிர்க்க முடியாது. ஆனால் அதுக்காக நீங்கள் டபுள் ஷிஃப்ட் செய்ய வேண்டாம். இரவிலும் வேலை செய்து பகலிலும் வேலை செய்தால் அது ஆபத்தானது. உங்களுக்கு மட்டுமே இல்லை, பயணிக்கின்ற பயணிகளுக்கும் ஆபத்து. ஆக்சிடென்ட்ஸ் வர்றதுக்கான சாத்தியங்கள் மிக அதிகம். ஆகவே நீங்கள் இரவு வேலை செய்தால் பகலில் நிச்சயமாக உறக்கத்துக்கு செல்ல வேண்டும். கடைசி 8 மணித்தியாலமாவது பகல் நேரத்தில் நித்திரை கொள்ளுங்கள். ஜன்னல்களை சாத்தி போட்டு நீங்கள் கதவுகளை மூடி போட்டு மற்றவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஆழ்ந்த உறக்கத்தில் கடைசி 8 மணித்தியாலும் நீங்கள் நித்திரை கொள்ள வேண்டும். அதன் மூலமாக இதில் வரக்கூடிய பாதிப்புகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். நன்றி. இன்றைய தினமும் நிலாந்தர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் நிலாந்தர நிகழ்ச்சியில் உயர்குருதி அமுக்கம் தொடர்பான நோய் நிலைமையை நாங்கள் பார்த்திருந்தோம். இது தொடர்பான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருந்தார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ். கேதீஸ்வரன் அவர்கள். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம். நலந்தானா.